வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் காமனாக கேட்டிருந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அது என்னென்னா சர்வைக்கல் கேன்சரும் அதோட வேக்சின்ஸ் பற்றியும் தான். ஸோ சர்வைக்கல் கேன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ரொம்ப காமன் கேன்சர். இட் இஸ் அ செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் இந்தியா. ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,23,000 நியூ கேசஸ் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் டயக்னோஸ் பண்ணப்படுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 77,000 பேர் வந்து அந்த சர்வைக்கல் கேன்சர்னால இறந்து போகிறாங்க. எதனால இந்த சர்வைக்கல் கேன்சர் இவ்வளோ காமனாக இருக்குது, எதனால நம்மளால இந்த சர்வைக்கல் கேன்சரை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். ஸோ மோர் தென் 90% ஆஃப் சர்வைக்கல் கேன்சர் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் மூலமாக தான் ஏற்படுது. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக, அதாவது பேப்ஸ்மியர்னு சொல்லக்கூடிய சிம்பிளான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக இந்த கேன்சர் ஏற்படுவதற்கு முந்தைய ஸ்டேஜ்லேயே நம்மளால வந்து இந்த கேன்சரை கண்டறிய முடியும். இதை ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது CIN1, CIN2, CIN3ன்னு சொல்லக்கூடிய ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸாக இருக்கும் பொழுதே வந்துட்டு இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ HPV இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே அது கேன்சராக மாறுமானா கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி வந்து அந்த HPV வைரஸை கிளியர் பண்ணிடும். ஸோ 70 to 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த HPV வைரஸ் நம்ம பாடியிலேருந்து கிளியர் ஆயிடும். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு HPV வைரஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது இந்த ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸையும் பின்னாடி கேன்சரையும் காஸ் பண்ணும். ஸோ ஒரு ப்ரீ கேன்சரஸ் லீஷன் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கேன்சராக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 ஆண்டுகள் ஆகும். அதனால ஈஸியாக நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக முன்னாடியே கண்டுபிடிச்சி இந்த ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸை ஒரு கன்சர்வேட்டிவான சிம்பிள் சர்ஜரி பண்ணுறது மூலமாக வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் அதுவே வந்து அது சர்வைக்கல் கேன்சராக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் ப்ரோக்னோசிஸும் ரொம்ப புவராக தான் இருக்குது டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ். ஸோ எந்தெந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இல்லைன்னா என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், ஸ்மோக்கிங், HPV வைரஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க, HIV மாதிரியான தொற்று வியாதி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த சர்வைக்கல் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு மற்றவர்களோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் இந்த சர்வைக்கல் கேன்சரை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ பேப்ஸ்மியர் அப்படின்ற சிம்பிள் பெயின்லெஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சர்வைக்கல் கேன்சரோட ஆரம்பகட்ட அறிகுறியிலையோ இல்லை ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்லையோ இருக்கீங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சி முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ எப்போ நம்ம இந்த பேப்ஸ்மியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்ஸ்மியர் டெஸ்டிங் ஷுட் பி டன் அட்லீஸ்ட் 30 வயதுலேருந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ பேப்ஸ்மியர் டெஸ்டிங் நம்ம பண்ணாலும் கூட சில சமயம் HPV DNA டெஸ்டிங்கும் சேர்த்து பண்ணும் பொழுது நமக்கு வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் த டெஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ HPV DNA டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளோட அந்த சர்வைக்கல் செக்ரீஷன்ஸில் வந்துட்டு HPV அண்ட் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ பேப்ஸ்மியர் அண்ட் HPV DNA ரெண்டும் சேர்த்து பண்ணும் பொழுது 30 வயதுலேருந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டா போதுமானது. இது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் இல்லைனா வந்து உடலுறவுக்கு அப்புறம் வந்து ப்ளீடிங் இருக்கிறது, இல்லை இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்பப்போ தேவையில்லாமல் ப்ளீடிங் ஆகுது, இல்லை பேக் பெயின், இல்லை கை கால்களில் வீக்கம், இல்லை வந்து பசி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸோ இல்லை அதிக உதிரப்போக்கோ இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவரை ஆலோசித்து சர்வைக்கல் கேன்சருக்கான அறிகுறி இருக்கா அப்படின்றத பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது இப்போ வந்து எத்தனை ஆண்டு வரையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் பேப்ஸ்மியர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேப்ஸ்மியரும் HPV DNAவும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா 65 வயது வரையும் நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் வந்து இந்த HPV வைரஸோட ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லைனா ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ் லைக் வந்துட்டு சர்வைக்கல் இன்ட்ரா எபிதிடல் நியோப்ளேசியா 1, 2, 3ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜஸ் வந்து கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன் பயாப்சி இல்லைனா லெட்ஸ் இல்லைனா கிரையோதெரப்பி மாதிரியான சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதில் சில ப்ரொசீஜர்ஸ் வந்து டே கேர் ப்ரொசீஜராக கூட பண்ண முடியும். ஸோ இது பண்ணுறது மூலமாக சர்வைக்கல் கேன்சராக இது ப்ரோக்ரஸ் ஆகிறத நம்ம எல்லாம் தடுக்க முடியும். இது எல்லா விடையும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து HPVக்கு வேக்சினேஷன் வந்திருக்கு. அதாவது HPV வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து வேக்சின் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இண்டிஜீனியஸ் வேக்சின் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன வேக்சின்ஸ் வந்து நமக்கு HPVக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்க வேக்சின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டசில் வேக்சின். இந்த கார்டசில்ல வந்து கார்டசில் 4 வேக்சின் இருக்குது, கார்டசில் 9 வேக்சின் இருக்குது. இந்த கார்டசில் 4 வேக்சின் வந்து 6, 11, 16, 18 அப்படின்ற 4 விதமான
ஹெச்பிவி சீரோடைப்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதனால வந்து இந்த சர்வைக்கல் கேன்சர் முக்கியமாக காஸ் பண்ணக்கூடிய 16-18 வைரஸ் ஹெச்பிவி டைப்ஸ் மட்டும் இல்லாமல் 6-11 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனிட்டல் வாட்ஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெச்பிவிலேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து சர்வைக்கல் கேன்சர் மட்டும் இல்லாமல் வல்வல் வெஜினல் கேன்சர் அண்ட் ஜெனிட்டல் வாட்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுபோல் கார்டசல் 9ன்றது 9 சீரோடைப்ஸ் ஆஃப் ஹெச்பிவிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் நிறையா இருக்குது. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட். நான் காஸ்ட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹெச்பிவி வேக்சின்ஸ் யாரெல்லாம் எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ வெதர் இட் இஸ் கார்டசல் 4 ஆர் கார்டசல் 9, நீங்கள் ஆஸ் ஏர்லியஸ்ட் 10 to 11 இயர்ஸில் வந்து உங்களோட பெண் குழந்தைகளுக்கு இந்த வேக்சினை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோஸ், அதுக்கப்புறம் செகண்ட் டோஸ் ஆஃப்டர் 6 months 2 டோஸ் எடுத்தால் போதுமானது. இதே 15 வயதுலேருந்து 26 வயதுக்குள்ளே உள்ள பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா 0 டோஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டோஸ், அதுக்கப்புறம் 2 monthsல ஒரு டோஸ் அண்ட் 6 monthsல ஒரு டோஸ் வந்து தேவைப்படும். ஸோ 3 டோஸ் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருக்கவங்க, அதாவது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களுக்கும் வந்து 3 டோஸ் தேவைப்படும். ஸோ கார்டசல் 4 இருந்தாலும் சரி, கார்டசல் 9 இருந்தாலும் சரி, இதுதான் வேக்சினேஷன் ஸ்கெடியூல். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் 9 இயர்ஸ்லேயே கூட வேக்சினேட் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு கார்டசல் வேக்சின் போடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பீடியாட்ரிஷனை அணுகி உடனடியாக அந்த வேக்சினேஷனை கொடுத்துருங்க. ஏன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேக்சின் போடுறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 26 வயதுக்கு மேலே அப்படின்னா வேக்சினேஷன் கிடையாது டாக்டர் அப்படின்னா வேக்சினேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். அப் டு த ஏஜ் ஆஃப் 45 கூட நீங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். பட் அதோட எஃபிஷியன்சி வந்து இந்த சின்ன வயசில் போடுற வேக்சின் அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு வேக்சினேட் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டசல் 4 வந்து ஒரு வேக்சினோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 rupees ஆகுது. ஒரு டோஸ்க்கு 4000 rupees ஆகுது. அண்ட் கார்டசல் 9 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 rupees ஆகுது. ஸோ அதுதான் வந்து இந்த வேக்சினோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்ததுனால நம்மளோட கவர்மெண்ட் வந்து இப்போ இண்டிஜீனியஸாக சர்வாவேக் அப்படின்ற வேக்சினை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது பூனேல இருக்க சீரம் இன்ஸ்டியூட் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் வந்து கார்டசல் 4க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இதுவும் வந்து 6, 11, 16, 18 அப்படின்னு சொல்லக்கூடிய 4 சீரோடைப்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது கவர்மெண்ட்டோட வேக்சினேஷன் ஷெடியூலில் வந்து இந்த ஆண்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரைவேட்டாக இந்த வேக்சின் போடணும்னாலும் நீங்கள் ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ் கிட்ட போட்டுக்கலாம். ஸோ ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 1500 to 2000 rupeesல இந்த வேக்சின் கிடைக்குது. பட் கவர்மெண்ட்டுக்கு போகும்போது இது சப்சிடைஸ் ரேட்டில் 200 to 400 rupeesல கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வாட் எவர் இட் இஸ், வேக்சினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவர்மெண்ட்டில் வந்ததுக்கு அப்புறமாவது எல்லாருமே வேக்சினேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முடியுமோ தயவு செய்து ஹெச்பிவி வேக்சினை போட்டுக்கோங்க. ஹெச்பிவி வேக்சினை போட்டதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் தேவையில்லையா டாக்டர், அதுக்கப்புறம் பேப்ஸ்மியர் பண்ண வேணாமன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஹெச்பிவி வேக்சின் போட்டிருந்தாலும் எவ்ரி 3 years பேப்ஸ்மியர் பண்ணணும். இல்லைனா எவ்ரி 5 years ஒன்ஸ் பேப்ஸ்மியர் ப்ளஸ் ஹெச்பிவி டிஎன்ஏ கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கேன்சரை ஏர்லியாக கண்டுபிடிச்சி கேன்சர்னால வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும். கேன்சர் டெத்ஸை நம்ம வந்து பெருவாரியாக குறைக்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த ஃப்ரைட், இட் இஸ் அபவுட் த ஃபைட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பயப்பட வேண்டியதில்லை. கேன்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டோடனே பயப்பட வேண்டியதில்லை. கைனகாலஜிஸ்ட் அப்படின்னாலே பயப்பட வேண்டியதில்லை. பேப்ஸ்மியர் அப்படின்னா ரொம்ப வலியுள்ள டெஸ்ட் நினச்சி பயப்பட வேண்டியது கிடையாது. இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுங்கள், நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் மீட் பண்ணுற வரையும் இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.